மக்களே, நாளைக்கு தேர்தல், ஓட்டு போடணும். எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? வர வேண்டியது வந்ததா? வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டீங்களா? நான் பூத் ஸ்லிப்ப சொன்னேன். நீங்க வேற எதையும் நினைச்சுக்காதீங்க. இந்த ஓட்டுங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு தெரியுங்களா? மேலை நாடுகளில் அன்றைக்கெல்லாம் வரி செலுத்துபவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை. அதாவது வாய்ஸ் ஃபார் டாக்ஸ் பேயர் எவ்ரிவேர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்ததுங்க. ஆனா நம்ம நாட்டுல எப்படி இந்த வாக்குரிமை வந்துச்சுன்னு கேட்டேன்னா, இந்திய விடுதலை போருக்கு முன்பு இந்தியா சிறு சிறு மாநிலங்களாக, குறுநிலங்களாக இருந்ததையெல்லாம் ஆங்கிலேயன் ஒருங்கிணைச்சு இந்தியான்னு பேர் வச்சு ஆட்சி செஞ்சு அடிமைத்தனப்படுத்தி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்தை எதிர்த்து எல்லா மாநிலங்களிலிருந்தும் மக்கள் உயிர் கொடுத்திருக்காங்க, ரத்தம் சிந்தியிருக்காங்க, ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாகத்தான் இந்த வாக்குரிமை செலுத்தப்பட்டிருக்கிறது, வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப இந்த தேர்தலில் நாளைக்கு ஓட்டு போடணும். யாருக்கு ஓட்டு போடணும், எப்படி, எதுக்காக ஓட்டு போடணும் அப்படிங்கிற சிந்தனையை முன் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் இறைவனின் பெயரை சொல்லி மதத்தை தாங்கி பிடிப்பவர்கள், இன்னொரு பக்கம் மனித நேயத்தையும் மக்கள் மாண்பையும் தாங்கி பிடிப்பவர்கள். எந்த கடவுளுக்குமே நாம பணம் கொடுத்துதான் இறைவன் பெரியவனாங்கிற அவசியம் கிடையாதுங்க. இரண்டாவது, இது மதத்திற்காகவோ இறைவனுக்காகவோ நடத்தப்படுகின்ற தேர்தல் அல்ல. மக்களுக்காக, மக்களை மக்கள் ஆள வேண்டும் என்பதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்தல். ஆனால் இந்த தேர்தல் என்பது ஜனநாயக திருவிழான்னு சொன்னா அது கேவலம். உங்கள் தலையெழுத்தை தீர்மானிக்கின்ற ஒரு பெருவிழா என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். வாக்குச்சீட்டை, பூத் ஸ்லிப்பையும் அடையாள அட்டையும் எடுத்துட்டு போய் நாளைக்கு முறையா வாக்களியுங்கள். மாநில உரிமைகள் காக்கப்பட வேண்டும். ஏன்னா வீடு நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும். ஆனால் மாநில உரிமைகளுக்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ, நம் தாய்மொழியை காப்பாற்றுவதற்கு யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ, உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக யாரெல்லாம் குரல் குரல் கொடுக்கிறார்களோ, அவர்களெல்லாம் தேடி பிடித்து வாக்களியுங்கள். ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். அதே சமயத்தில் இந்த மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை உங்கள் முன்னால் மையப்புள்ளியாக வைத்து நாளை வாக்களியுங்கள். வாக்களிக்காமல் இருப்பது ஒரு பெரிய குற்றம். எனவே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்கள் வேட்பாளருக்கு வாக்கு செலுத்துங்கள். வாழ்க தமிழ்.